மனிதன் ஜெயிக்காத ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான். ஒரு பிறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் பெற்ற அங்கீகாரத்தை சொல்லும். ஒரு இறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லும். வாழ்க்கை தத்துவம் கடவுளுக்கு புரிந்தது. வாழ்க்கை தத்துவம் கடவுளுக்கு புரிந்தது. இருக்கின்ற பொழுது இல்லாத மரியாதை இல்லாத போது இருக்கிறது. மயானம் வந்தது. மயானம் வந்தது, நல்ல கவனிங்க. நேற்றைய சவத்தை நாளைய சவங்கள் சுமந்து சென்றன. கடவுள் யோசித்தான், இறப்பென்று ஒன்று இல்லாது இருக்குமானால் இந்நேரம் மனிதன் கடவுளையே கொண்டிருப்பான். பாவம், ஆடிய மனிதர்கள் உறங்குவதற்கு செய்த ஆடாத தொட்டில்தானே மயானம். அந்த வேலை முடிந்து சென்றது கூட்டம். இது ஆறறிவு ஓய்ந்து அடங்குகிற ஆட்டம். கடவுள் யோசித்தான், உயர்ந்த ஜாதியினருக்கும் தாழ்ந்த வகுப்பினருக்கும் தனித்தனியே மயானங்கள், மதங்கள் ரீதியில் மயானத்தில் பிரிவுகள், சாம்பல் மேட்டில் கூட சன்மார்க்க பிரச்சனைகள். என்ன மனிதனவன், என்ன மனிதனவன்! அரைஞான கயிறை அறுத்துக் கொள்ளும் வேளையிலும் அடங்க மறுக்கிறானே இந்த மனிதன். அங்கிருந்து கிளம்ப புறப்பட்டான். ஆவிகள் சில அவனை அடையாளம் கண்டு கொண்டன. ஆண்டவனை அடையாளம் கண்டு கொண்டன.